இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீர்க்கங்காய் தொலையில் அதுக்கு மிளகா பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் தோல் தான் இது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா தான் வறுக்க போகிறேன். இந்த மீதி பீர்க்கங்காவை இப்படி கூட்டு வச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பு மாதிரி அதுக்கு கூட்டு வச்சு செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கும். இந்த உளுத்தம் பருப்பு இவ்வளோ கொஞ்சம் போட்டால் போதும். அதையும் வறுத்துட்டு சேர்த்து கொஞ்சம் தேங்காய் புளி போட்டு துவையல் அரைக்க வேண்டியதுதான். இந்த தேவையான உப்பு புளி அவ்வளோதான். மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது. பைத்தம்பருப்பு போட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பீர்க்கங்காய் வதக்கிட்டோம்னா நிறைய தண்ணி விடலாம். அழகாக கெட்டியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி இன்றைக்கான சமையல். எங்கள் வீட்டில் பீர்க்கங்காய் துவையல் அரைச்சாச்சுங்க. இப்படி தான் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் வாங்கினோம்னா தோலில் துவையல் அரைச்சிட்டு அதை கூட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு இதை ஓட்டிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.